அத்தியாயம் 1-5. கல்லூரியின் முதல் நாளில் அமைதியான பிரியா தனது திட்டமிட்ட வாழ்க்கையை தொடங்குகிறாள். அவளுடன் அவளது காதலன் நோவாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். ஆனால் துணிச்சலான அரை தோழி கவிதா பிரியாவை ஒரு புதிய, கட்டுப்பாடு இல்லாத உலகிற்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கே மர்மமான, திமிர் பிடித்த கதிர் என்பவனை பிரியா சந்திக்கிறாள். முதல் பார்வையிலேயே இருவருக்கும் இடையே ஒரு தீவிரம் நிறைந்த ஈர்ப்பு வெடிக்கிறது. கதிரின் சீண்டல்கள் அவளை கோபப்படுத்தினாலும் அவளுக்குள் ஒரு புதுவித உணர்வு துளிர்விடுகிறது. மேலும் ஒரு சவால் விளையாட்டில் கதிரை முத்தமிட மறுப்பது அவரது ஆர்வத்தை இன்னும் தூண்டுகிறது. அத்தியாயம் 6. ஆர்வம் துளிர்த்தது. பிரியாவின் அப்பாவியான குணத்தாலும் கதிரின் வசீகரத்திற்கு அவள் அடிபணியாததாலும் அவன் மிகுந்த ஆர்வம் கொண்டான். அவள் தன் உலகத்தை தலைகீழாக மாற்றப் போகிறாள் என்ற எண்ணம் அவனுக்குள் மெதுவாக படர்ந்தது. ஆரம்பத்தில் பிரியாவை வெறுப்பது போல் நடந்து கொண்டாலும் கதிர் அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அவனுக்குள் ஒரு மென்மையான பக்கத்தையும் காட்ட ஆரம்பித்தான். அவளுடைய அருகில் இருக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆசை அவனுடைய முரட்டுத்தனத்தை மெல்ல மெல்ல நீர்த்துப் போகச் செய்தது. அவன் பிரியாவை அவளுடைய எல்லைகளைத் தாண்டி தன் உலகத்திற்குள் இழுத்தான். அவனுடைய துணிச்சலும் அவளைப் பற்றி மட்டுமே சிந்திக்கும் அவனுடைய பார்வையும் பிரியாவை அறியாமலேயே அவரது வலையில் விழச் செய்தது. பிரியா தன் மனம் அவன் ஆபத்தானவன் என்று சொன்னாலும் அவரது ஈர்ப்பில் கட்டுண்டு போனாள். அவனுடைய இருப்பு அவனுடைய சுவாசத்தை நிறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் போல் இருந்தது. பிரியா கதிர் மற்றும் அவனது நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தாள். அவளுடைய படிப்பையும் முக்கியமாக அவளுடைய காதலன் நோவாவுடனான உறவையும் புறக்கணித்தாள். கதிரின் வசீகரம் அவளது உலகை முழுவதுமாக ஆக்கிரமித்து கடந்த கால உறவை மங்கச் செய்தது. தான் எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்று நோவாவுக்கும் அம்மாவுக்கும் பொய் சொல்ல ஆரம்பித்தாள். கதிரின் மீதான அன்பு அவளை தவறு செய்ய தூண்டினாலும் அந்த தருணத்தில் அதுவே அவளுக்கு சரியானதாக தோன்றியது. இந்த கட்டத்தில் இது ஒரு வலுவான இழுபறி உறவாக மாறியது. அவர்கள் சண்டையிட்டு சமாதானம் செய்வார்கள், நெருங்கி வருவார்கள், பின்னர் விலகிச் செல்வார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் பலி, ஒவ்வொரு சேர்வதிலும் அன்பு. இதுவே அவர்களின் உறவின் விதியாக இருந்தது. Please subscribe, comment and like.